நானும் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். 2 பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நார்வடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீன்லாம் விசில் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அது ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல். காலத்துலேருந்து நாங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போனோம், எந்த ஸ்டேஜில் போனோம், எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நான் சொல்லும்போதே புல்லரிக்குது எனக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பாக எல்லார்ட்டையுமே அவ்வளோ லவ்வோடு இருப்பார். அண்ணாவோட மறைவு உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. அண்ணா உடம்பை நான் நடுவில் நல்லா உடம்பை சூப்பராக மாறி அண்ணா நல்லா போயிட்டு இருந்தார். திரும்ப அண்ணா உடம்பை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டார். தெரில, இது நாட் ஓன்லி மூவிஸ். அண்ணா நார்மலாக ஒரு மேடை கலைஞனா, அதுக்கப்புறம் டிவியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் படங்களில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் பண்ண விஷயத்த அவ்வளோ ஒரு 100% அது அவர் பெருசாக ஒரு முன்னாடிலாம் ரொம்பலாம் பெருசாக சம்பளம் வாங்கலனா கூட 100% அவ்வளோ அன்பாக நேசித்து அந்த அந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். ரோபானா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஆர்ட்டுக்கே, ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. வி லவ் யூ ரோபானா. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரில இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்கேருந்து வரப்போகிறாரு தெரில. கண்டிப்பாக வி லவ் யூ ரோபானா. லவ் யூ. தேங்க்யூ. நிறைய பேர் இப்போ எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் அவர். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி, திடீர்னு என்னுடைய படம் டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்களா, இது விஜயகாந்த் சாரோட இப்படி எடுத்தீங்களா அப்படி எடுத்தீங்களான்னு சொல்லிகிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல்.